மூன்றாம் இடத்திற்கு ராகு வரும் பொழுது என்ன நன்மை? சகல சௌபாகியங்களும் ஏற்படும். வீடு, மனை, வாகனம், வசதி, பொன், பொருள், ஆடை, ஆபரணம், வஸ்திரம், நகைநட்டுக்கள், திருமணம், குழந்தை பாக்கியம், வம்சவிருத்தி, இவை எல்லாம் ஏற்படும். எல்லாமே கிடைக்கும். சந்தோஷங்கள் அதிகரிக்கும்னு போட்டிருக்கார். இருக்கிற சந்தோஷம் அதிகரிக்குமா? அபரிமிதமான சந்தோஷங்கள் ஏற்படும். நல்ல பணவரவு உண்டாகும். பணவரவுங்கிறது உண்டு. நல்ல பணவரவு அப்படின்னா எதிர்பார்த்ததோட லாபங்கள். கடன், வழக்கு, பகை, நோய், இந்த பாதிப்புகள் இருந்த இடம் தெரியாமல் விலகும். கடன் நீங்கும். இவ்வளோ நாளாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் இருந்து விடுபடலாம். வழக்கு நிவர்த்தியாகும். ஏதாவது கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு இருந்தால் அது நிவர்த்தியாகும். பகை விலகும். நமக்கு இருந்து வந்த பகை அப்படிங்கிறது நம்மளை விட்டு போகும். நோய் விலகும். உடன் பிறந்த இளைய சகோதரனுக்கு நன்மைகள் அதிகரிக்குமா? மூன்றாம் இடத்துல ராகு வரும் பொழுது அவன் புகழ்பட வாழ்வான்னு போட்டிருக்க. உங்களுக்கு 3ல் ராகு வந்தால் உங்கள் தம்பிக்கு நன்மை. அரசாங்க ஆதரவு உண்டு. அரசாங்க ரீதியான நன்மைகள், கவர்மெண்ட் ஜாப், அரசியல், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அரசு விருதுகள் வாங்கலாம். குடும்பத்தில் திருமண வைபோகங்கள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயம் பண்ணக்கூடியவர்கள், கால்நடை பராமரிப்பு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கேஜ் பண்ணக்கூடியவர்கள், உணவு, சுகாதாரம், மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை, காவல்துறை, இராணுவம், போக்குவரத்து துறை, கப்பல், விமானம், ரயில்வே, வாகன சம்பந்தமான தொழில், இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு சிறப்பு. ராகு நன்மையை செய்கிறார். விருச்சிக ராசிக்கு கேது என்ன பண்ணுறாரு? 9ஆம் இடத்துக்கு வரார். மிகச்சிறப்பு. திடீர் தனவரவை ஏற்படுது. திடீர்னு எதிர்பார்க்காத விதமாக பொருளாதார உயர்வு. குடும்பத்தில் சுப காரியம் நடத்தக்கூடிய அமைப்பு. 1.5 வருஷத்தில் வீட்டில் ஏதோ ஒரு நன்மை. வீட்டில் ஒரு சுப காரியத்தை நடத்தியே தீர்வை.